வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். இன்று வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில நம்ம விவாதிக்க போற விஷயம், திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவு அல்லது ஒரு பார்வை அப்படிங்கிறது, இஸ் இட் அ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளோட ஊடகத்தை தொடர்ந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டுகளை கொடுங்க. உச்சநீதிமன்றத்தில் 2 நாளைக்கு முன்னாடி அந்த தீர்வை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டோம்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு ட்ரையல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உச்சநீதிமன்றம் ஏன் ரத்து செய்யணும், ஜாமீன் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா வந்த ட்ரையல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாய்தால என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் உங்களுக்கு பெயில் வேணுமா அல்லது மினிஸ்டர் போஸ்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் மினிஸ்டர் போஸ்ட்டை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டுருச்சு. இதுதான் அந்த வழக்கில் நடந்த விஷயம். இதுலேருந்து ஒரு சாமானியனா நம்ம என்னத்தை ரீட் பண்றோம், இந்த வழக்கில் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இடி தரப்புலேருந்து கடைசி நாள் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள். அவங்க என்ன வாதம் சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் இனிமே மினிஸ்டராகவே ஆகக்கூடாது. ஒருவேளை 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல திமுக ஆட்சி அமைச்சாலும் செந்தில் பாலாஜி மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு நீங்க ஒரு உத்தரவு போடுங்கன்ட்டு ஒரு பிரேயரை நீதியரசர் முன்னாடி வைக்கிறாங்க. பட் அந்த பிரேயரை அவர் கன்சிடர் பண்ணல, வழக்க முடிச்சு வச்சுட்டார். அது மாதிரி வந்தாருன்னா நீங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார். நம்ம இந்த இடத்துல இருந்தா இந்த விஷயத்த பார்க்கிறோம். ஏன், ஒருவேளை நம்மளோட கண்ட்ரி பாத்தீங்கன்னா இட் இஸ் a கேஸ் லா கண்ட்ரி. கேஸ் லா கண்ட்ரினா என்ன சொல்லுவாங்கன்னாக்க, சரி, ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரிஸ் 2 விதமா பார்ப்பாங்க. ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் லா கண்ட்ரி, 2வது கேஸ் லா கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது லெஜிஸ்லேட்டிவ் லா கண்ட்ரி. அவங்க என்னன்னா, ஒரு சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் எல்லாத்தோட பெருசு, அதுதான் அவங்களோட மாடல். நம்மளோட மாடல் என்னன்னா கேஸ் லா கண்ட்ரி. ஒரு சட்டம் பாஸ் பண்ணா, நம்மளோட அரசியலமைப்பு சட்டங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு இருக்கும். இது 3ல எது பெருசுன்னு கேட்டிங்கன்னா, இது 3மே பெருசு கிடையாது. இது 3ஐ விட ரொம்ப பெருசு நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் தான். அதுபடி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ஒருத்தர் தாண்டி போறப்ப இன்னொருத்தரை கொட்டு வைப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளோடதுல ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டத்தை நீதிமன்றம் அதுக்கு ஒரு வியாக்கானம் கொடுக்கும் பாருங்க, அதுதான் உண்மையான சட்டமாக எடுக்கப்படும். அதுதான் நம்மளோட கேஸ்லா. இப்ப இந்த நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு என்ன சொல்லிருச்சு, சார் உங்களுக்கு பெயில் ஆர் மினிஸ்டர் அப்படின்னா ஒரு பெயிலை சூஸ் பண்ணிட்டார். சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டார். அப்ப நம்ம பீயிங் எ கேஸ் லா கண்ட்ரி, இந்த விஷயம் எல்லா வழக்குக்கும் பொருந்துமா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? இப்ப இது மாதிரி எவ்வளவு பேர் பெயில்ல இருக்கவங்க மினிஸ்டரா இருப்பாங்க, பெயில்ல இருக்கவங்க முன்னாள் மந்திரிகளா இருப்பாங்க, இன்னைக்கு எம்எல்ஏக்களா இருப்பாங்க, சில இடங்கள்ல மினிஸ்டரா இருக்கிறாங்க, சில இடங்கள்ல சீஃப் மினிஸ்டரா கூட இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். பட் தெரியல. பட் துணை முதல்வராக கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறது, எஸ்பெஷலி இடியோட வாதத்தை நம்ம எப்படி பார்க்குது, ஒரு சாமானியன் எப்படி பார்க்குறாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இடிங்கிறது இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ள ஒரு அமைப்பு. அவங்க எங்க வேணா போய் யாரை வேணா பேஸ்ட் ஆன் த எஃப்ஐஆர் அவங்க போய் அந்த கேஸை என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜியை ஏன் இவ்வளோ கார்னர் பண்றாங்க? இதுக்கு முன்னாடி இது மாதிரி இடி பண்ண கேஸ் எல்லாம் என்ன ஆச்சு? உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா துணை முதல்வர் திரு அஜித் பவார் அவர்கள், அவங்க மேல 60,000 கோடிக்கு ஊழல் வழக்கு இருந்துச்சு. இடி தான் போய் செக் பண்ணாங்க. அப்புறம் 10,000 கோடி சொத்தை முடக்குனாங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. அசாம்ல இன்னைக்கு இருக்கிற முதல்வர், அவங்கள பத்தி நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். அங்கேயும் இங்கேயும் போக வேண்டாம் சார், நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கினேன். தமிழ்நாட்டு தலைமைச் செயலகத்தில் ரைடு நடந்துச்சு இல்ல, இடி தானே ரைடு பண்ணுச்சு. அப்ப அந்த கேஸோட அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஒரே நேரத்தில் 100 இடத்துல ரைடு பண்ணாங்களே, அந்த கேஸோட அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு, மற்ற வழக்குன்னு சொல்லி, ஊழல் வழக்குன்னு சொல்லி எல்லா எக்ஸ் மினிஸ்டர் மேலேயும் கேஸ் இருக்கு. அதுலேயும் இடி ரைடு பண்ணியிருக்கலாமே.
சில கேஸ் ரைடு பண்ணியிருக்கு, அதனுடைய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத விட்டு இப்போ இடி வந்து பொலிட்டிக்கலாக பயன்படுத்தப்படுதோ செந்தில் பாலாஜி மேலே, செந்தில் பாலாஜியை நெருக்கடி கொடுக்கணும், அது மூலயமா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுமோ அப்படின்னு அவங்க நடந்துக்கிறத தான் சாமானியான ஒரு மனுஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஏன் அவர் அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க? இதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2019 இடைத்தேர்தலில் அவரு கரூர்காரு அரவக்குறிச்சியில நின்று இடைத்தேர்தலில் ஜெயிச்சார், எதிர்கட்சிக்கு சார்பா நின்று ஜெயிச்சார். 1. 2021 ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக மந்திரியை எதிர்த்து கரூர்ல நின்று ஜெயிச்சார். அதாவது எல்லா எக்ஸ்மினிஸ்டரும் ஜெயிச்சாங்க, அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மட்டும் வெற்றி பெறல. ஏன்னா அவருக்கு எதிர்த்தாப்புல வெற்றி பெற்றது திரு செந்தில் பாலாஜி அவர்கள். இதுக்கு அப்புறமேட்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவருக்கு வந்து கொங்கு மண்டலத்தை வந்து பொறுப்புகளை கொடுத்திருந்தாங்க திமுக தலைமையில இருந்து. கொங்கு மண்டலத்தில் 95% உள்ளாட்சி மன்ற இடங்களை திமுக தான் வென்றுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கேஸ் வந்து அவர் உள்ள போய் உட்கார வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 450 நாள் ஜெயில தான் இருந்தாரு. அப்பையும் அங்க நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு. இப்ப இவர் வந்து ஒரு கள பணியாளி. அவர் அந்த கட்சியில இருக்காரு, இந்த கட்சியில இருக்காரு, அதெல்லாம் ஓகே. கள பணியாளி, நல்ல கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசரா இருக்கிறதுனால இவர் அங்க இருக்கிறது ஒரு ஆளுங்கட்சிக்கோ அல்லது எதிர்கட்சி கூட்டணிக்கோ, அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கோ ஒரு சவாலா இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு கூட இருக்கலாம். சாமானியனை பொறுத்த வரைக்கும் என்ன சார், யார் தப்பு பண்ணாலும் சரி, சாதாரணமான தப்பு பண்ணாலும் சரி, உயர் பதவியில் இருக்க தப்பு பண்ணாலும் சரி, யாரா இருந்தாலும் நடவடிக்கைகள் சட்டப்படி எடுக்க வேணுங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா அந்த நடவடிக்கைகளை ஆளும் அரசாங்கத்துக்கு அனுசரணையாக எடுத்து அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் மைலேஜ் கொடுக்க முயற்சி பண்றதை நம்மளால ஒரு காலத்திலையும் ஏத்துக்க முடியாது சார். இதுக்கு இன்னும் ஒரு 2 உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நான் 2011 காலகட்டத்தில் காமன்வெல்த் ஊழல் மிக பெருசா பேசப்பட்டுச்சு. 2G ஊழல் மிக பெருசா பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து காமன்வெல்த் ஊழல் வந்து அது வந்து உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. எப்பா இந்த கேஸை நம்ம நடத்த முடியாது, இட் இஸ் நாட் அக்செப்ட்னு சொல்லி அவங்க அது மாதிரி ஒரு ஊழல் நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. 2வது சிஏஜி அறிக்கையில கொடுத்த பட்டியல் மூலமாக 2Gங்கிற ஒரு ஊழல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் அரசாங்கம் மாறிச்சு, 2014 மத்திய அரசாங்கம் கூட மாறிச்சு. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா திமுகவோட அமைச்சர் தான், முன்னாள் அமைச்சர் திரு ராசா அவர்கள் பெயிலே கேட்காம சிபிஐ வழக்கில் டெய்லி ஆஜராகி அவர் விடுதலையாகி வந்தார். ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் ப்ரூவ்டு. ஆனா அதே சிஏஜி அறிக்கை இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஐயா 8.5 லட்சம் கோடி ரூபாய் there is a mismanagement in the funds அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 19 கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய 1 கிலோமீட்டர் சாலையோட கான்ட்ராக்ட் வந்து 250 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி சிஏஜி தான் கொடுத்துருக்கு. அதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இந்த இடத்துல எல்லாம் ஏன் இடி மாதிரி ஒரு அட்டானமஸ் பாடி போய் தன்னுடைய ஆக்ஷனை எடுக்க மாட்டேங்குது? சட்டங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதானே சார், பெரியவரும் கிடையாது சின்னவனும் கிடையாது. சட்டத்தின் பார்வையில், சட்டத்தின் முன், சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம். இதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆக்ஷன் எடுங்க. நன்றி, வணக்கம்.